இன்னைக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு வேற லெவல் மூவியோட ஸ்டோரி தான் ஷேர் பண்ண போறேன். அந்த மூவியோட நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிராகன். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல வந்து 2 நாளா வந்து வேற லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த மூவி வந்து நம்ம ஸ்டைலில் ஃபன் பண்ணா எப்படி இருக்கும், ரோஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ண போறேன். இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய ரோஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்னாக இருக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த மூவியோட ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய ஃபன்னாக இருக்கும். இந்த மூவியை நம்ம ஸ்டைலில் வந்து ஃபன் பண்ணால் எப்படி இருக்கும், ரோஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை தான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி வாங்க நண்பர்களே, நம்ம கதையோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கதையோட ஹீரோ வந்து ஸ்கூல் போகிறாரு. ஸ்கூல் போயிட்டு 12th படிக்கிறாரு. 12th படிக்கும்போது ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. லவ் ப்ரப்போஸ் பண்ணோடனே அந்த பொண்ணு வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவரோட லுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுது. உடனே அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து பிள்ளைங்க லுக்கு தான் பிடிக்குது, அதனால உங்களை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுது. ரிஜெக்ட் பண்ணோடனே நம்ம ஹீரோக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆகுது. லவ் ஃபெயிலியர் ஆன பின்னாடி நம்ம ஹீரோ வந்து எப்படி லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் எப்படி தோக்குறாரு, வாழ்க்கையில் தோத்து எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட மைய கருத்து. Excuse me, Miss World 2000 நீங்க தானே? I don't know, but I like your judgment. அடுத்ததான் அந்த ஸ்டோரி வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவரோட ஸ்கூல் லைஃப் வந்து முடியுது. ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே 12th வந்து 96% எடுத்து பாஸ் ஆகுறாரு. பாஸ் ஆன உடனே இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சபதம் போடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து காலேஜ் ஜாயின் பண்ண உடனே லுக்கை சேஞ்ச் பண்ண உடனே டிராகனாக மாறிட்டு ஒரு நல்ல ஃபோனை பார்த்து கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு காலேஜுக்கு போறாரு. டேய், நீ இந்த கோலத்துல இருந்தேன்னா எதுல போனாலும் உனக்கு எந்த பிகர் மடியாதுடா. கதையோட ஹீரோ வந்து 12th வந்து 96% பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ண உடனே இவரோட லுக்கை சேஞ்ச் பண்ணிட்டு டிராகனாக மாறிட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறாரு. இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறாரு. வழக்கம் போல ஒரு பொண்ணை பார்க்குறாரு. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் வந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட அடுத்த மைய கருத்து. நீலாம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இன்சல்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவருடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே மாணவன் நான் தான்டா. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நிறைய தமிழ் சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. அந்த தமிழ் சினிமாவில் வந்து நிறைய காலேஜ் அட்ரோசிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூல் அட்ரோசிட்டியாக இருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வள தொலைன்னு சொல்லிட்டு கடுப்பாகிற மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு கடுப்பாகிற மாதிரி சீன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிருக்காங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய ஃபன்னோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய சோசியல் மெசேஜும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி ஃபன்னோட பார்க்கலாம். அடுத்தது அந்த ஸ்டோரி வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹீரோவும் ஹீரோயினையும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சுனே இவருடைய காலேஜ் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 48 அரியரோட முடியுது. 48 அரியரோட முடிஞ்சவொடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து போய் சொல்கிறாரு, எனக்கு வந்து 18,000 சம்பளம் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வண்டி வாங்குறாரு. வண்டி வாங்கிட்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போயிட்டு நல்லா சரக்கு வாங்குறாரு, என்ஜாய் பண்ணுறாரு, டிவி பார்க்குறாரு, என்ஜாய் பண்ணுறாரு. இப்படியே வந்து லைஃப்பை வந்து ஓட்டிட்டு இருக்காரு. சரக்கு வாங்குறது, டிவி பார்க்குறது, என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைஃப் வந்து ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வந்து காதலிக்கிட்டு கால் வருது. கால் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவருடைய காதலி வந்து மீட் பண்ண போகிறாரு. மீட் பண்ண பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட அடுத்த மைய கருத்து. அடுத்தது அந்த ஸ்டோரியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹீரோவும் ஹீரோயினி வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ண உடனே ஹீரோயினி வந்து ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. அவர் வந்து மாதம் 1,20,000 சம்பாதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடி கார் வச்சிருக்காரு, 2 வீடு வச்சிருக்காரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து 48 அரியர் வச்சிருக்க, லைஃப்பில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்ட. நீ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு நினச்ச, பட் ஆனால் நீ வந்து ஃபெயிலியர் ஆகிட்ட. அதனால நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன், உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு 2 பேரும் பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுறாங்க. நேக்கு அவனைத்தான் பிடிக்கும், அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு அப்படி இப்படின்னு நீ வெளியே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். 2 பேர் பிரிஞ்சு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வழக்கமாக தமிழ் சினிமாவில் நடக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து தேவதாஸாக மாறாரு. தேவதாஸாக மாறிட்டு தம் அடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாடி வளர்த்திட்டு அப்படியே சுற்றிட்டு திரிகிறாரு. அப்படி சுற்றிட்டு திரியும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி வெளியே வந்தார், வெளியே வந்து எப்படி லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணார் அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட அடுத்த மைய கருத்து. இந்த ஸ்டோரி வந்து அடுத்தது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஹீரோ வந்து எப்படியாவது ஒரு நல்ல ஜாப்பில் சேர்ந்து நம்ம ஹீரோயினியை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 48 அரியர் இருக்கிறதுனால ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைக்காத போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா கலாய்க்கிறாங்க. அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா சப்ஜெக்ட்டும் கிளியர் பண்ண எங்களுக்கே 30,000 தான் தராங்க, 48 அரியர் வச்சிருக்க உனக்கு எப்போ 1,20,000 வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அப்படி கலாய்க்கும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி அந்த வேலையில் ஜாயின் பண்றாரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட அடுத்த மைய கருத்து. ஓ டியர் டயனா வந்துட்டியா? இந்த மாண்டி பையன் உங்ககிட்ட பேசின கதையோட ஹீரோ வந்து எப்படி ஜாப்ல ஜாயின் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன்,
ஒரு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்லா ரிச்சாக வாழ்ந்துட்டு வராரு. அப்படி ரிச்சாக வாழ்ந்துட்டு வரும்போது இவர் வந்து என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் மட்டும் எப்படி ரிச்சாக வாழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு வந்து 35 அரியர் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி இப்போ வந்து நான் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணி இப்போ என்னோட வாழ்க்கை வந்து வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னோடனே இவருக்கு வந்து அந்த மாதிரி ஆசை வந்துடுது. ஆசை வந்தோடனே இவரு வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கன்சல்டன்சி நம்பரை கொடுக்குறாரு. அவர் வந்து மீட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம், கத்துக்கிட்டு வெளியில போய் எங்க மேலேயே ஏறி மிதிப்பீங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஜாப்பை வந்து சஜஸ்ட் பண்ணோன்னே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஹீரோ வந்து உடனே ஜாப் வாங்கி தரவங்ககிட்ட டேரெக்டாக போகிறாரு மீட் பண்ணுறதுக்கு. அப்படி மீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 10 லட்ச ரூபா கட்டினா மட்டும் தான் உனக்கு வந்து 1,20,000 நாங்கள் வேலை வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து 10 லட்ச ரூபா ரெடி பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு வந்து மாதம் 1,50,000 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து நிலத்தை விற்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்த உடனே ஜாப்பில் ஜாயின் பண்ணி நம்ம ஹீரோ வந்து ஐடி ஜாப்பில் 1,50,000 லட்ச ரூபா சம்பளத்துல உட்கார்றாரு. அதுக்கு நீ சரி போட்டு வர மாட்ட. தயவு பண்ணி சொல்லுங்க, இல்லன்னா தலை வெடிச்சிருப்பேன். சரி போட்டு வர மாட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து ஐடி ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், படிப்படியாக அந்த ஐடி ஜாப்பில் வந்து முன்னேறின பின்னாடி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேனேஜர் லெவலுக்கு வளர்றாரு. வளர்ந்த உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. இன்க்ரீஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் எங்கள் படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்குது. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய மெசேஜும் ஷேர் பண்ணியிருக்காங்க. வேஷம் போட்டா அடிக்கணும், டாக்டர் வேஷம் போட்டா ஊசி போடணும், சேக் வேஷம் போட்டா சேக் பண்ணா என் பீக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா பப்பு பார்க்குன்னு சொல்லிட்டு நல்லா சரக்கு அடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் BMW கார் வாங்குறது என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு. அப்படி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஆப் வருதுங்க. அந்த ஆப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி அவர் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 35 அரியர் வச்சு கிளியர் பண்ணிட்டு 35 அரியரை வச்சு ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஐடி ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவர் வந்து மாட்டிட்டு அவர் வந்து நியூஸில் வந்து அவர் வந்து ஹெட்லைனில் போடுவாங்க, ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு ரெடி பண்ணதால அவர் வந்து போட்டோன்னே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயப்படுறாரு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அப்படி பயங்கரமாக என்ஜாய் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வருதுங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஃப்ரெண்டை வந்து வேலை வாங்கி கொடுத்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 35 அரியர் இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு ரெடி பண்ணி ஜாப்பில் ஜாயின் பண்ணார். அப்படி ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. மாட்டினோடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹெட்லைன் வந்து அவர் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு வேலையில் ஜாயின் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஹெட்லைனில் போடுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து பதறாரு. அதை பார்த்துட்டு பதறின பின்னாடி அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட அடுத்த மைய கருத்து. மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். நம்ம ஹீரோ வந்து ஐடி ஜாப்பில் ஜாயின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாதம் வந்து 2.5 லட்ச ரூபா சேலரி வாங்குறாரு. அப்படி சேலரி வாங்கும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல BMW காரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் வாங்குறாரு. வீடு வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து பையன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து நம்ம ஒரு அலைன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுக்கும்போது ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை வந்து பார்க்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது 2 பேர் வந்து தனியாக மீட் பண்ணும்போது 2 பேத்துக்கும் காதலாக மலருது. அப்படி காதல் மலரும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த மூவியோட அடுத்த இந்த மூவியில் நடக்கிற அடுத்த பெரிய சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கதையோட ஹீரோ வந்து கார் ஓடிட்டு வராரு. அது BMW கார் வந்து ஓடிட்டு வராரு. அப்படி ஓடிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வழியில் வந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டே வருவார். அப்படி சிகரெட் பிடிச்சிட்டு வரும்போது அவங்க காதலி வந்து பாதியில் கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீ வந்து சிகரெட்டை விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிகரெட்டை விட்டுட்டு அதை வந்து தூக்கி போடுற சிகரெட் வந்து எங்கே விழுவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவர் வந்து முன்னாடி படித்த காலேஜோட பிரின்சிபல் காரில் வந்து விழுங்க. அப்படி விழும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல் வந்து இவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாரு. யார் இவன் சொல்லிட்டு பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து ஹீரோவை பார்க்குறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே அவரை வந்து ஃபாலோ பண்ணோடனே அவருக்கு ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு போகிறாரு. கம்பெனிக்கு போனவுடனே அவரை வந்து மிரட்டுறாரு. நீ வந்து எப்படி இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண, உனக்கு வந்து யார் இந்த வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. மிரட்டினோடனே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீ மட்டும் இந்த 3 மாதம் வந்து காலேஜில் படித்து நீ 48 அரியரை கிளியர் பண்ணலன்னா இந்த வாழ்க்கையை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. மிஸ்கின் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கம்பெனிக்குள்ளே வந்து ஹீரோ வந்து பயங்கரமாக மிரட்டுறாரு. அப்படி மிரட்டும் போது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹீரோ வந்து உண்மையாக ஒத்துக்கிறாரு. நான் ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு தான் அந்த ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கணுன்னே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிஸ்கின் வந்து 3 மாதத்தில் நீ வந்து 48 அரியரை கிளியர் பண்ணால் மட்டும் தான் உன் வாழ்க்கையை வந்து வாழ விடுவேன், அப்படிலாம் அந்த கம்பெனியில் வந்து நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீரோ வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட அடுத்த மைய கருத்து.
மிஸ்கின் வந்து ஹீரோவை மிரட்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹீரோ வந்து உடனே பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு காலேஜுக்கு கிளம்புவார். வீட்டில் வந்து போய் சொல்லிட்டு போவார். என்னன்னு சொல்லிட்டு போவார்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து பாம்பேக்கு வந்து 3 மாதம் ட்ரைனிங் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் காலேஜில் போயிட்டு என்ன சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியோட முக்கியமான அடுத்த மையக்கருத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட கதையோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 48 அரியர் பேப்பரையும் கிளியர் பண்ணுறதுக்காக பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு வேறு வழியே இல்லாமல் காலேஜுக்கு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து காலேஜுக்குள்ளே போனோடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம மிஸ்கின் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிராகனோட ஸ்டோரியை வந்து காலேஜில் வந்து எப்படி நடந்துக்கிட்டா எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமோட்டிவேட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கிரியேட் பண்ணி சொல்லுவார். அப்படி சொல்லும் போது ஒரே ஒரு பையன் மட்டும் மோட்டிவேட்டாக எடுத்துப்பான். அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குட்டி டிராகன். அந்த குட்டி டிராகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டிராகனோட பெரிய மோட்டிவேட்டர். அந்த மோட்டிவேஷனாக எடுக்கும்போது அந்த குட்டி டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளோட டிராகன் வந்து சந்திக்க நேரிடும். டிராகன் வந்து காலேஜுக்குள்ளே என்ட்ரானவனு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குட்டி டிராகன் வந்து ஒரு ரூம்குள்ளே தனியாக இருப்பான். அப்படி தனியாக இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிராகன் வந்திருக்காரு வந்து பாருன்னு சொல்லுவான். உடனே டிராகன் வந்து குட்டி டிராகன் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேகமாக வந்து டிராகனை வந்து பார்ப்பாரு. டிராகனை பார்த்துட்டு நீங்கள் வந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது டிராகன் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் 48 அரியர் பேப்பரையும் கிளியர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். நானும் ரவுடியா நான் புது ரவுடியா அடுத்தது அந்த ஸ்டோரி வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹீரோ வந்து கதையோட ஹீரோ வந்து ஒரு பெரிய சம்பவத்தில் இறங்குவார். அந்த சம்பவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 48 அரியர் பேப்பரையும் கிளியர் பண்ணுறது. அப்படி கிளியர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவார். அப்படி அட்டன் பண்ணும்போது ஒரு பெரிய ஷாக் வந்து அவருக்கு காத்திருக்கும். அந்த ஷாக் என்னன்னு சொல்லிட்டு வாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த ஷாக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவரை வந்து கலத்தி விட்டு போன முன்னாள் காதலி, அதாவது இவரை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போன முன்னாள் காதலி. அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது ப்ரொஃபஸர் வந்தோடனே வந்துக்கோங்களேன் ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக சைட் அடிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி டிராகன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சைட் அடிக்கிறாரு. சைட் அடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளாம் வந்து ஒரு காலேஜ் இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு புது டீச்சர் வந்தால் எப்படி சைட் அடிப்போம் அந்த மாதிரி பயங்கரமாக சைட் அடிச்சுட்டு ஃபன்னாக இருக்காங்க. அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஷாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட் ஆன பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த மூவியோட அடுத்த மைய கருத்து. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கதையோட ஹீரோவும் முன்னாள் காதலியும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸாக மாறும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முன்னாள் காதலிக்கிட்ட வந்து புலம்புவார். இந்த 48 அரியர் பேப்பரையும் கிளியர் பண்ணிட்டு நான் எப்படி வெளியே சக்ஸஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவார். அப்படி புலம்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முன்னாள் காதலி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அரியர் பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்படி சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹீரோ வந்து குட்டி டிராகனுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அரியர் பேப்பரை கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்டடி பண்ணுவாங்க. கதையோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 48 அரியர் பேப்பரையும் கிளியர் பண்ணும்போது ஸ்டடி பண்ணுவார். அந்த ஸ்டடி பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். பார்த்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. அது இல்லாமல் குட்டி டிராகனும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நிறைய ஃபன் பண்ணியிருப்பாரு. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இந்த அரியர் பேப்பரை கிளியர் பண்ணும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பார். அழுதுட்டு இருக்கும்போது பாத்ரூமில் அழுதுட்டு இருக்கும்போது அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்குது. அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபைட் சீன் வந்து இருக்குங்க. அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த ஃபைட் சீன் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காலேஜில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அப்படி ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஹீரோவோட முன்னாள் காதலியை வந்து ரேக்கிங் பண்ணிடுவாங்க. அப்படி ரேக்கிங் பண்ணும்போது அதை வந்து தட்டி கேட்பாரு குட்டி டிராகன் தட்டி கேட்கும்போது அவரையும் அடிச்சிருவாங்க. அடிச்சும்போது ஹீரோ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். கம்ப்ளைண்ட் பண்ணோடனே ஹீரோ வந்து அந்த 4-5 பேர்த்த வந்து பயங்கரமாக அடிப்பார். அடிக்கும்போது அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவருக்கு கொடுத்த 3 மாதம் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஆல் டிக்கெட் வாங்குறாரு. காலேஜில் ஆல் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எக்ஸாம் டேட்டுக்காக பயங்கரமாக படித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 47 எக்ஸாம் வந்து பயங்கரமாக எழுதுறாரு. ஸ்டடி பண்ணி பயங்கரமாக எழுதுறாரு. எழுதுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லாஸ்ட் எக்ஸாமில் தான் இவருக்கு வந்து பயங்கரமான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தாங்க இந்த படத்தோட பெரிய தூண். அந்த சம்பவம் தான் அந்த படத்துக்கு பயங்கரமான ஸ்கோரை கொடுத்து நாம என்ன எழுதுறது? சரி வழக்கம் போல பாட்டே எழுதுவோம். ஓகே. அந்த சம்பவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இவர் வந்து லாஸ்ட் எக்ஸாம் எழுதும் போது இவருக்கு வந்து பர்த்டே வருங்க. அப்படி பர்த்டே வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முன்னாள் காதலியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குட்டி டிராகனும் வந்து பர்த்டே கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடும் போது 2வது லவர்கிட்டேருந்து கால் வருங்க. கால் வரும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த சீனில் வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து மெயின் ஸ்கோரே இந்த 2வது லாஸ்ட் எக்ஸாம் எழுதுறது தாங்க. இவர் வந்து பர்த்டே கொண்டாடும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2வது காதலிக்கிட்டேருந்து கால் வரும். அப்படி கால் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து இவர் அந்த கால் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நான் பாம்பேவில் இருக்கேன் நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சமாளிக்கும் போது அந்த ஃபன் இருக்கும் பாருங்க வேறு லெவல் ஃபன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து பாம்பேவில் இல்லை சென்னைக்கு வந்துட்டேன் நீங்கள் வந்து சென்னைக்கு வந்துடும் சொல்லிட்டு சமாளித்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வர வைப்பாங்க. சென்னைக்கு வர வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இவர் பிக்கப் பண்ண போவார். பிக்கப் பண்ணும்போது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சுத்தமாக தூங்க மாட்டார். அப்படியே ஸ்டடி பண்ணிட்டே போவார். லாஸ்ட் எக்ஸாமுக்காக ஸ்டடி பண்ணிட்டே போவார். அப்படி ஸ்டடி பண்ணிட்டு
வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நைட்டு வந்து கார் வந்து ட்ரைவ் பண்ணிட்டே வருவாங்க. காலையில் 9 o'clock வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தூங்காமே வரும்போது எக்ஸாம் வந்து தூங்காமல் அப்படியே எக்ஸாமுக்குள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த மூவியோட அடுத்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நைட்லாம் தூங்காமல் வந்து கார் டிரைவ் பண்ணுவார். அப்படி கார் டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காலைல வந்து 9 o'clock வந்து எக்ஸாம் இருக்கும். அப்படி எக்ஸாம் இருக்கும்போது கரெக்டாக காலேஜில் வந்து காலையில் வந்து 9 o'clock வந்து ரீச் ஆயிடுவார். ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கதையோட ஹீரோ வந்து ஆல் டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸாம் எழுத போவார். எக்ஸாம் எழுதும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் பேஜ் மட்டும் ஃபில்லப் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக தூக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்குவார். தூங்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், திடீர்னு எழுந்து பார்த்தா பேப்பர்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. டைம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அழுவியா இருக்குது. அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாத்ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. இந்த பேப்பரில் வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டுமேன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. அப்படி அழுகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவருடைய ஃபோனை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ண கன்சல்டன்சிக்கு வந்து கால் பண்ணுறாரு. அப்படி கால் பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு பேப்பர் மட்டும் சேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க அந்த படத்தில் வந்து இருக்க மெயின் ஸ்கோரே இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் சேஸ் பண்ணுறது தாங்க. கதை எழுதி அத கழுத கம்பி எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டு பின்னாடி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு கிளம்பிடுவார். வீட்டுக்கு கிளம்பினோடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவருக்கு வந்து கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படி கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஐடி கம்பெனியில் வந்து கால் வரும். அப்படி கால் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களோட சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது இவரோட ஃபேஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது வந்து ஃபன்னாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காலேஜுக்கு வந்து கால் பண்ணும்போது இவர் வந்து பதறாரு. உடனே அவங்க வந்து காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோடனே ரிசல்ட் அப்போ தான் வரும். ரிசல்ட் வந்தவொடனே எல்லா பேப்பர்லையும் பாஸ் ஆகிக்கிறாரு. இவர் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனதால் குஷியாக இருப்பார். குஷியானவொடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவருக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் இருக்கும். அந்த ஷாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவருக்கு மொபைலுக்கு வந்து ஒரு கால் வரும். அந்த கால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குட்டி ட்ராகன் வந்து பண்ணுவார். பண்ணிவிட்டு என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம காலேஜில் வந்து ஒரு டாப்பர் பையன் இருக்கான். அந்த டாப்பர் பையன் வந்து பார்த்தோன்னா ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து விட்டான். அப்படி விடும்போது அவன் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டான். அவனை வந்து நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட் பண்ண போவாங்க. அப்படி மீட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன் வந்து ரீகரெக்ஷனுக்காக அந்த பேப்பரை வந்து வாங்கி வச்சிருப்பான். அப்படி வாங்கி வச்சிருக்கும்போது அதை வந்து இவர் வாங்கி பார்ப்பார். வாங்கி பார்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் பேஜில் வந்து இவரோட கையெழுத்து இருக்கும்போது அதை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆனவொடனே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது தாங்க இந்த ஸ்டோரியோட முக்கியமான மைய கருத்து. இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அந்த பேப்பரை வாங்கி இவர் பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் பேஜில் வந்து இவரோட கையில் தான் இருக்கும். ஃபஸ்ட் பேஜ் மட்டும் தான் ஃபில்லப் பண்ணியிருப்பார். உடனே இவர் வந்து கண்டுபிடிச்சிருவார், நம்ம சேஸ் பண்ண பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பையன் வந்து புலம்புவான், எங்கள் வீட்டில் வந்து அந்த கஷ்டம் இருக்குது இந்த கஷ்டம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பேப்பரால் என் கரியரே ஃபாலோ ஆயிரும் போல், நான் வந்து பெரிய ஐடி கம்பெனியில் வந்து செலக்ட் ஆயிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரியரால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். புலம்பினோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், புலம்புனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவர் வந்து தாலி கட்ட வருவார். தாலி கட்டுறதை வந்து பாதியிலே நிறுத்திட்டு என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவார். நான் வந்து 420 பண்ணி ஃப்ராட் பண்ணி தான் ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு தான் வேலையில் ஜாயின் பண்ணேன். அதை வச்சு தான் BMW கார் வாங்கினேன். அதை வச்சு தான் நான் வீடு வாங்கினேன். நான் எல்லாத்தையும் நான் சொந்தமாக சாதிக்கல, எல்லாமே ஃப்ராட் பண்ணி தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாரு. உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் வந்து கதையோட ஹீரோ வந்து ஒரு கருத்து சொல்கிறாருங்க. அந்த கருத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பையனோட பேப்பரை சேஸ் பண்ணி அந்த பையனோட வாழ்க்கையை அழிக்க பார்த்தேன். அப்படியேப்பட்ட ஒருத்தனோட வாழ்க்கை அழிச்சு அப்படியேப்பட்ட வாழ்க்கை வந்து நான் வாழணும் எனக்கு அவசியமே இல்லை, அப்படியேப்பட்ட எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போகிறாரு. தூக்கி போட்ட பின்னாடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமும் நின்றுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லவ்வும் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி 6 மாதம் தண்டனையும் கொடுக்குறாங்க. இது நீ பாட்டுக்கு போற போக்குல வரண்டி விட்டு போயிட்டியே என்ன கதையோட ஸ்டோரி வந்து எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிஸ்கின் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து டிராகனோட ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவார். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டிராகன் வந்து எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் வந்து எப்படி சக்ஸஸ் ஆனார் அப்படின்ற ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பார். அப்படி ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கதையோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழிச்சு ஜெயிலேருந்து வெளியே வருவார். வெளியே வந்தவொடனே மிஸ்கினை வந்து மீட் பண்ணுவார். அப்போ மீட் பண்ணும்போது அவர் வந்து டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுவார். டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணும்போது மிஸ்கின் வந்து ஷாக் ஆவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கதையோட ஹீரோ வந்து மிஸ்கின் கிட்ட வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஜொமேட்டோவில் டெலிவரி பாயாக இருக்கும்போது வந்து 8000 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 25,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக சக்ஸஸ் ஆகும்போது கூட இவ்வளோ ஹாப்பியாக இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாங்க. மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன? உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில் போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். சரி வாங்க, இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் பிளே வந்து வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் இருக்குது, சாங்ஸும் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மூவியில் வந்து நிறைய ஃபன்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி நல்ல சோசியல் மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃபன்னாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 10க்கு 7.2 கொடுக்கலாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லைல்ல.
நம்ம நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம். நம்ம அதுலேயும் திருத்திக்க விரும்புகிறோம், திருத்திப்போம். திரும்பவும் சில நேரத்தில் தவறுகள் செய்கிறோம். அது திருத்திக்கிட்டு வாழறது தான் வாழ்க்கை.